Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ரொம்ப சத்தான ரோஸ் வச்சு பண்ணக்கூடிய குல்கண்ட் ரெசிபி, அதாவது ரோஸ் பெட்டல் ஜாம் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் ரோஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்த ரோஸ்னாலும் எடுத்துக்கலாம். 2 கப் ரோஜா பூவோட இதழ்கள், அதை நல்லா 3 இல்லைன்னா 4 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள சின்ன சின்ன பூச்சி இல்லை கெமிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். ஒரு பிளெண்டர்லேயோ அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு கூட நீங்கள் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் ரோஸ் பெட்டல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் இல்லை நான் சுகரே சேர்த்துக்கலாம் அப்படின்னா 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரைய ஆரம்பிக்கவும் மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இனி நம்ம பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஒரு 10 அப்படி இல்லைன்னா 15 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணலாம். 15 நிமிஷமாக ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வெல்லத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகிடுக்கு. இப்போது கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் நமக்கு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டும் போதும், ஜாம் நமக்கு ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் ஆகிடுக்கும். பாருங்கள், நமக்கு சைட்ஸ்லலாம் ஒரு மாதிரி பபிள்ஸ் விட்டுட்டு வரும். இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இந்த பதம் வரவும் நமக்கு இந்த ஜாமும் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உடம்புக்கு ரொம்பவும் சத்தான குல்கந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டெய்லி நீங்கள் இது 1 ஸ்பூன் சாப்பிட்டு வாங்க, உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சுகர் போடாதனால நம்ம கில்ட் ஃப்ரீயாகவும் சாப்பிட்லாம். இந்த ஜாமை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் அண்ட் பட்டரோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி இல்லைன்னா ரொட்டியிலையும் நீங்கள் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த ஜாம் ரொம்ப பிடிக்கும், அவங்க உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. நம்ம இந்த ஜாமை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம கடையில் குல்கந்து வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த 2 கப் ரோஸ் பெட்டல் எனக்கு வாங்க வெறும் 20 ரூபா தான் செலவாச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குல்கந்து வச்சு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. சியா சீட்ஸ் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சியா சீட்ஸில் அதிக அளவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் ஃபைபரும் ப்ரோட்டீனும் நிறையா இருக்குது. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இது கிடைக்குது. ஒரு 20 மினிட்ஸ்க்கு தண்ணியிலே நமக்கு ஊறட்டும். 3 அப்படி இல்லைன்னா 4 முந்திரியை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குல்கந்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஊற வச்சுருந்த சியா சீட்ஸை கப்பில் சேர்த்துடலாம். உங்களுக்கு சியா சீட்ஸ் கிடைக்கலன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் முடிஞ்சளவு நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க, ஏன்னா உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. உங்களுக்கு சியா சீட்ஸ் வேணும்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் டேஸ்ட்காக குக் பண்ண சேமியாவை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்த பாலையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு நம்ம இப்போது ஹனி சேர்த்துக்கலாம். உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நமக்கு இது நல்ல சம்மர் ட்ரிங்காக இருக்குது. அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க, அப்புறமா மவுத் அண்ட் ஸ்டொமக் அல்சர் உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைமில் சூட்டுனால வர ஸ்டொமக் பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.